ஸோ வணக்கம் வியூவர்ஸ். இன்றைக்கி நம்ம விளையாட போகிற ஸ்லெண்ட்ரினா த ஃபாரஸ்ட். இது ரொம்ப ஈஸி கைஸ். 7 கீயை மட்டும்தான் கண்டுபிடிக்கணும். எவனும் தொடர மாட்டான், எல்லோரும் மறந்து ஓடி போயிடுவாங்க. ஸோ மறக்காமல் பார்க்குறவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் கைஸ். இப்போது நம்ம போகலாம். டக்குன்னு போடா. ஓ தான் மாப்பா. இங்கே ஒரு இது இருக்குது, பெட்டி. எட்ரா இந்த பாக்ஸ் இஸ் லாக். ஏன்டா டே லாக்லாம் பண்ணி வைக்கிறானுங்க டே. இங்கே ஒரு கீ. அது எப்படி செவுத்தில் தொங்குது? கல்லில் தொங்குது. கல்லுலலாம் யாரும் சாவி வச்சுருக்க மாட்டாங்க. ஏதோ பேப்பர் சாவி போல். ஓட்ட காரு. என்னடா உள்ள உண்மையாக ஓட்டையாக இருக்குது. மறக்காமல் பார்க்குறவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணுங்கள். ஏன்னா யாரும் லைக் பண்ணுறது இல்லை கைஸ். லைக் பண்ணுங்கன்னு சொல்லும் போது தான் ஸ்லெண்ட்ரினா பொக்கவை உடச்சி விட்ருவேன் பார்த்துக்கோ. அது ஆவி தானே, மந்திரம் அடிச்சு விட்ருவேன். மந்திரவாதியை கூப்பிட்டு. இங்கே ஸ்லெண்ட்ரினாவோட அப்பாவும் இருப்பான். இது என்னடா திடீர்னு ஸ்லெண்ட்ரினா வர மாதிரி இருக்குது. ஸ்லெண்ட்ரினா வர மாதிரிலாம் லைட்டாக சுற்றினா போயிடுவா. ஓகே, நம்ம போயிட்டுருக்கோம். நம்ம என்ன இடத்துக்கு போகிறோமோ அது வரைக்கும் என்னென்னலாம் இருக்குன்னு பார்ப்போம். ஒரே இடத்த சுற்றி வரோம். அது ஏச்சி பொடி ஒருத்தி. மேலே மெனு மேப்பில் பார்த்து தான் போகணும். எப்படி இவ்வளோ ரத்தம் வரும்? இல்லை பார்த்ததுக்கு எப்படி ரத்தம் வரும்? சுத்தமாக இந்த கான்செப்டே புரியல. கிராணி பேட்டை வச்சு அடிக்கிறா, ரத்தம் வருது. ஓகே, இவன் சும்மா பார்த்தாலே ரத்தம் வருது. அது எப்படி கைஸ் பார்த்தாலும் ரத்தம் வரும்? இங்கே இது இருக்குது. ஓகே, ஓ ஃபியூல் டேங்க்கா? ஓகே, இதை நோட்டீஸ் பண்ணி வச்சுக்கணும். அப்புறமா தேவைப்படும். எங்கடா சிலிண்டர்னு வர மாதிரி இருக்குது. வந்துட்டா க்ரோபார் எடுறா. க்ரோபார் எப்படி கைஸ் லைட் எரியும்? ஃபஸ்ட் டைம் க்ரோபார் லைட் எரியறதை பார்க்குறேன். இங்கே இருக்கிறோம். ஸ்லெண்டர்மேன் ஃபர்ஸ்ட் மாதிரி இல்லை, இது ரொம்ப எரிஞ்சு போய் எல்லா மரமும் அப்படி தான் இருக்குது. எல்லா மரமும் எரிஞ்சு போயிருக்கு. ஸ்லெண்டரினா வரல கேஸ். அது ஸ்லெண்டர்மேன் வைப்பு தான் கொடுக்குது. ஆனால் என்ன இங்கே மரமே இல்லை. மேப்பில் அவ்வளோ மரம் இருக்குது. மரம் நிறையா இருக்கிறது தான் ஸ்லெண்டர்மேன் ஃபாரஸ்ட். ஸ்லெண்டர்மேன் ஃபாரஸ்ட்டில் மரமே இல்லை. சாவிடா எடுத்துப்போம். இவ ஒருத்தி வந்துக்கிட்டே இருக்கிற. எங்கே இருக்கான்னு தெரில. சாவி ஏடுறா. இந்த இன்ட்டு வரா. இவனும் ஏதாவது ஒரு குச்சி கட்சின்னா நான் தமிழ்னு சொல்லிட்டு 4 அடி சில்மம் பண்ணி உள்வெட்டு வெளிவெட்டுலாம் போட்டுட்டு அடிச்சுன்னு இருப்பேன். மறக்காமல் பார்க்குறவங்களாம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் கைஸ். ஏன்னா நான் யூடியூப் ஸ்டூடியோவில் போய் பார்த்தேன். இது வரைக்கும் எவ்வளோ பேர் ஷேர் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துருக்கேன். எவ்வளோ லைக் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறேன். லைக் மொத்தமாக 634 மொத்தமாகவே தான். ஸோ கைஸ், அதனால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபர் 195 தான், அது உங்களுக்கே தெரியும். இப்போ நான் ஷேர் சொல்கிறேன். மொத்த சேனல்லையும் எவ்வளோ ஷேர்னு தெரியுமா? எல்லா வீடியோஸும் சேர்த்து 26 ஷேர் தான் கைஸ். அதனால் ஷேர் பண்ணுங்க கைஸ். யாருக்கோ உங்களுக்கே நீங்கள் ஷேர் பண்ணாலும் ஷேர் பண்ணிக்கோங்க. ஷேர் மட்டும் பண்ணுங்க கைஸ். ஏன்னா அவ்வளோ ஷேர் கம்மியாக இருக்குது. இது வச்சுட்டு இருக்கும்போது 1K அடிக்க முடியாது. முன்னாடி 100 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ப்ளே பட்டன், 1Kக்கு ப்ளே பட்டன்லாம் இருந்துச்சு. இப்போல்லாம் 200K அடித்தா தான் சிங்கிள் ப்ளே பட்டனே தரானுங்க. 1K அடித்தா தருவானுங்கன்னு நினச்சிட்டு இருந்தேன். முதல்ல 100K அடித்தாலே தருவாங்கன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் தரல. அப்போ தான் புரிஞ்சது 1Kன்னு நினச்சேன். ஆனால் 1Kவும் இல்லை, 100K நினச்சேன். 100Kவும் இல்லை, 200K தான் தருவானுங்க ப்ளே பட்டன். நம்ம முதல்ல 200 சப்ஸ்கிரைபர்ஸே தாண்டது பெரிய விஷயம். ஸ்லெண்டர்னா வேறு குறுக்கா. ஏம்மா யாராவன்? ஓ ஸ்லெண்டர்னா போவா. எங்கடா போனா? டே மந்திரத்தெல்லாம் காமிக்காத சூனாப்பானா. டேய் இது எப்படிடா டக்குன்னு அந்த ரத்தம் எஃபெக்ட் போகணும். சூனாப்பானன்னு சொன்னோன்னே வந்துட்டான். இவ்வளோ கொல்லணும் இந்த ஸ்லெண்டர்னாவை. டைலாக் பேசும்போதெல்லாம் கொள்கிறான். நான் ஒரு ப்ரோ பிளேயர். ஏம்மா இதான் ஸ்லெண்டர்னா மூஞ்சி.
மேலே என்ன இருக்குது? பின்னாடி கொஞ்சம் பார்த்துட்டே இருப்போம், எது வேணாலும் வரலாம். ஓ என்னது இது? ஓ பாஸ்வேர்டா? வெள்ளம் வாங்கி எதுவுமே இல்லை. இந்த பொக்கை வை. ஐயோ தெரியாமல் சொல்லிட்டேன், போடி. ஸ்க்ரீன் ஆட்டணும்ல லைட்டாக. இப்போ வேணும். நான் மட்டும்தான் இந்த ட்ரிக்கை கண்டுபிடிச்சிருக்கேன். சிலிண்டர்னா பொக்கை வை. எவ்வளோ பெரிய ஓல்டான கட்டுன்னு பாருங்களேன். ஐயோ சிலிண்டர் நான் வந்துட்டேன் நினச்சேன். பக்குன்னு இருக்குது. திடீர்னு வருது. பொக்கை வை இதான் இருக்கும். ஓகே, மரத்தெல்லாம் யாரா ரிச்சா? ஒரே மாதிரி மரம். பேட் கேம். ஆமாம் கைஸ், இங்கே செக் பண்ண மறந்துடாதீங்க. கேஸ்லின் எனக்கு இங்கே கச்சிச்சு செம்ம. இங்கே ஒரு சாவி கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஆமாம் கைஸ், இங்கே வந்தீங்கன்னா மறக்காமல் செக் பண்ணுங்கள். ஒரு கீ கச்சிச்சு, ஒரு கேஸ்லின் கச்சிச்சு செம்ம. இன்றைக்கி எனக்கு லக்கு. ஆனால் அங்கே போனீங்கன்னா பொதுவாக கீ தான் கிடைக்கும். மறக்காமல் இந்த இடத்துல பாருங்கள். நீங்கள் ஸ்லெண்டர் இன் த ஃபாரஸ்ட் விளாண்டிங்கன்னா இது ரொம்ப ஈஸியான கேம் கைஸ். என்னை பார்த்து எல்லாமே பண்ணுங்கள். என்ன தான் மாறினாலும் என்னை பார்த்தே விளாண்டு பாருங்கள். ஈஸி கேம் தான். அடுத்து ஸ்லெண்டர்மேன் போடலான்னு இருக்கிறேன். இருங்க கைஸ், நம்ம ரொம்ப நாளாக ஹாரர் கேமே போட்டுட்ருக்கோம். ஆனால் அடுத்து ஸ்டம்பிள் கேஸ் மாதிரி ஏதாவது கேம் இருக்கான்னு பார்ப்போம். ஸ்டம்பிள் கேஸாக போடுவோம்னு நினைக்கிறேன். ஸ்டம்பிள் கேஸு, அப்புறம் ஃபால் கேஸு, அப்புறம் ஸ்லெண்டர்மேனுக்கு அப்புறம் அமங் அஸ் கிரானி. இந்த 4 வீடியோ பிளான்டு. இந்த 4 வீடியோ அப்கமிங் சொல்கிறேன். இப்போதைக்கு பிளானிங். ஓ என்னது? டேய் கேமில் போய் வந்துச்சு ஹேக் பண்ணி. ஸ்லெண்டர்னா எம்மா, ஸ்லெண்டர்னாவோட அம்மா நம்ம கிரானி கிளவி இருக்குல்ல, கிரானி 4 கிரானி 5 எல்லாம் போட்டல, கிரானி 3 அதோட பொண்ணு தான் அது. கிளவியோட பொண்ணு. அதுவும் கிளவி தான். ஏன்னா ஸ்லெண்டர்னாக்கு பையன் பந்துட்டான்ல, ஒரு ஸ்பைடர்மேன் மாதிரி இருப்பான். ஸ்பைடர்மேனா, ஜாம்பி ஸ்பைடர் மாதிரி இருப்பான். ஆனால் 2 கிளவி. அப்போனா இவ தான் கிராண்ட் மதர். இப்போ நம்மளை துரத்திட்டு வரல. இது இருக்குது, இதை எடுத்து போடா. ஓ சாவிக்கு சாவி வேணும். அப்புறமா அந்த சிலிண்டரினா இருப்பால, நம்ம இப்போ நம்மளை துரத்திட்டு வந்தால அவளே பாட்டி தான் இப்போது. அப்போ நம்ம கிரானி கிரேட் 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 கிராண்ட் மதர்னு தானே நம்ம சொல்லுவாங்க. கொள்ளுப்பட்டி, கொள்ளு கிளவி. ஆமாம், இனிமேல் கிளவின்னு யாரும் சொல்லாதீங்க கேமர்ஸ் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா. இனிமேல் நம்ம கிரானி 1லலாம் விளாண்டுப்போம்ல, அவள் பேர் கொள்ளு கிரானி, கொள்ளு கிளவி. கொள்ளு கிளவின்னு நல்லாயிருக்கு. கொள்ளு கிளவி. இந்த பாக்ஸை மறக்காமல் தள்ளுங்க கீஸ். ஒரு ஆரோ கூட கொடுத்துருப்பாங்க. ஏலேலோ ஐலசா தள்ளுட்டா, ஐலசா சாவியை எட்டு போடா. கிரானி மொக்க பீஸு, ரொம்ப மொக்க பீஸ் கிரானிலாம். 7 கீஸ் போடணுமா? 2 கீ தான் இருக்குது. நான் முடிஞ்சு பாருங்க. ஆமாம் தெரியாமல் சொல்லிட்டேன். இவ ஒருத்தி திடீர்னு இவ வருவா, அதான் கொஞ்சம் பயமாக இருக்கும். நான் என்ன கேம் ரெக்கமெண்ட் ப்ளே பண்ணுவேன்ட்டான். எனக்கு தெரிஞ்சு கிரானிலாம் மொக்க. இப்போதைக்கு என்ன கேம் ட்ரெண்டில் இருக்குது தெரியலையே. ஃப்ரீ ஃபயர்லாம் ட்ரெண்டிங்கில் தான் இருக்குது. ஆனால் நான் போடுறதில்ல, முன்னாடி போட்டுட்டு தான் இருந்தேன். அடுத்து ஸ்டம்பிள் கேஸ் போடலாமா இல்லை ஃபால் கேஸ் போடலாமான்னு சொல்லுங்கள் கமெண்ட்டில். ஃபஸ்ட்டு எது போடலான்னு சொல்லுங்கள். ஒரு ஸ்டம்பிள் கேஸா, அப்புறமா ஃபால் கேஸு, அப்புறமா ஸ்டம்பிள் கேஸா இல்லை ஃபால் கேஸா? ஃபால் கேஸ் ஃபஸ்ட்டு போடணுமா இல்லை ஸ்டம்பிள் கேஸ் ஃபஸ்ட்டு போடணுமான்னு சொல்லுங்கள். ஸ்டம்பிள் கேஸு ஃபால் கேஸும் தான் வரும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு எது சொல்கிறீங்களோ அதான். அதுக்கப்புறம் ஸ்லெண்டர்மேன் கன்ஃபார்மாக. அது 2க்கு அப்புறம். ஸ்லெண்டர்மேனுக்கு அப்புறம் என்ன போடலான்னா கிரானி அமங் அஸ் போடலாம். என்ன சாப்டர்னும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போவே வீடியோவை ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு சொல்லுங்கள், ஏன்னா மறந்துடும். இப்போ 10 நிமிஷம் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். 10:44 43. ஏய் இட்டாச்சி உச்சிகாடா, செம்ம. இட்டாச்சி உச்சிகாவை பார்த்துட்டோம். இட்டாச்சி உச்சிகா. ஸோ கைஸ், இப்போ ஒரு தரமான சம்பவம் நடந்துச்சு. ஐயோ திரும்பியுமா? அடப்போங்கடா, நான் போகிறேன். இப்போ தான் நடந்துச்சு, அதுக்குள்ளே வந்துச்சா?
எவ்வளோ துரத்துன்னு தெரியுமா? இது மட்டும்தான் பயங்கரமாக துரத்துது. ஆமாம் ஆமாம் ஆமாம், எப்போ 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 திரும்பியும் துரத்துது. ஸ்லெண்டரினா வேறு உயிரை வாங்குது. ஸோ கைஸ், உங்களுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு வீடியோ போடுறேன்ல, அந்த சப்ஸ்கிரைப் நீங்கள் பண்ணியிருப்பீங்கன்னு தெரியும். ஏன்னா சப்ஸ்கிரைப் பண்ணவங்க தான் பார்ப்பீங்க. ஏன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தவங்க பார்த்துக்கோங்க. ஏன்னா நான் புது புது வீடியோஸ் போடுவேன். அப்புறம் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் யாருக்கிட்டேயாவது. உங்கள்கிட்டயே எல்லா வீடியோஸும் நீங்களே ஷேர் பண்ணிக்கோங்க. சாட் யுவர் செல்ஃப்னு வாட்ஸ்அப்பில் இருக்கும்ல, உங்கள்கிட்டயே கூட நீங்கள் பண்ணிக்கோங்க. ஏன்னா 26 ஷேர்ஸ் மட்டும்தான் இருக்குது. முடஞ்சு போயிட்டேன் அது கேட்டோன்னே. இப்போ உள்ளே போனால் போங்கடா போனா. ஐயோ 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 ஐயோ, பொக்கை வை, பொண்டை வை, கொழுக்கட்டை வை, உயிராக வாங்காத பா. பின்னாடி அவள் வராமல் இருந்தால் நல்லது. லெட்ஸ் ரைட் த பாஸ்வேர்ட் 4 அப்புறம் 5 3 மறந்துட்டே இருக்கேன் அந்த பாஸ்வேர்டு. வேறு வாய்ஸ் ஓவரில் மறக்காமல் இந்த இதை கீ ஏற்றணும். ஏமா பார்த்தேங்க. ஐயோ 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 ஐயோ, எம்மை 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 எம்மி. இப்போ என்ன சொல்லன்னே தெரில கைஸ். இந்த இவாவில் மட்டும் எப்படியாவது அவளை மட்டும் போடணும். எல்லாம் இவ்வளோ ஃபன்மேட் கேம்ஸ் இருக்கும்ல, டீப் ஸ்லீப்பாக அந்த கிரானிஃபை நம்ம போட்டேன்ல, அதுலலாம் ஒழுங்காக க்ரியேட் பண்ணுறேன். இந்த மாதிரி கிராணி நம்மளை கொள்கிற மாதிரி. நம்ம கிராணியை கொள்கிற மாதிரி ஏதாவது ஒரு கேம் க்ரியேட் பண்ணுங்கடா. கிராணி எத்தனை நாளுக்கு நம்மளே கொள்ளும். ஒருத்தன் க்ரியேட் பண்ணியிருக்கான். நம்ம ஒரு ஏஐ, நம்ம கிராணி. அந்த கேம் வந்து லேக் வேறு. கிராணி நம்மளா மாதிரி நம்மளே நம்ம அடிச்சிடணும். நோ சென்ஸ். எவனாவது உருவாக்குங்கடா கிராணி அடிக்கிற மாதிரி. கொல்லுப்பாட்டியே கிடையாது. நான் கொல்லு கிளவி சொல்லலை. இப்போ நம்மளை துரத்துது ஒரு கிளவி. அந்த கிளவி கொல்லு கிளவிக்கும் உருவாக்கலாம், நார்மல் கிளவிக்கும் உருவாக்கலாம். இப்போ எல்லோரும் கேம் நேமை தான் சேஞ்ச் பண்ணுவோம். ஸ்லெண்டரினா குழந்தை பிறந்துச்சு. அவள் பேர் இனிமேல் கிராணி கிடையாது. கிரேட் கிராணின்னு வச்சிடலாம். கிரேட் கிராணி. மாற்றி தான் ஆகணும். மாற்ற மாட்டேங்கிறானுங்க. இவள் ஒருத்தி நான் துரத்திட்டே இருக்கிறா. நான் மட்டும் உண்மையாக இருந்தேன், அந்த க்ரோபார் எடுத்து மண்டையில் டம்முன்னு அடிப்பேன். அவள் ஒருத்தி கிளவி. அந்த கிராணி ஒன்றில் அவளை நம்ம புக்கு வச்சு எஸ்கேப் பண்ணியிருப்போம். நான் போடல, ஆனால் நான் விளாண்டேன். போட மறந்துட்டேன். ஏன்னா அப்போ தான் சண்டே விளாண்டேன்னு நினைக்கிறேன். இல்லை ஏதோ ஃப்ரைடே விளாண்டேன். அந்த புக் எஸ்கேப் பண்ணிட்டு இருந்தேன். இந்த புக்கெல்லாம் போட்டு இவன் வெளில வந்தா. இவன் இருக்கான். அடப்பவி, இவன் இங்கே தான் இருக்கானா? இங்கே தானா நீ இருக்க? அடப்பாவி, ஐ திங்க் இட்ஸ் பெஸ்ட் டு லீவ் திஸ் பிளேஸ். போடா, நாங்களாம் சிம்ம ராசி. ஐயோ ஐயோ ஐயோ, நான் போகிறேன் ஐயோப்பா அப்படின்னு சொல்லுவேன் நினச்சியா? இவன் என்ன கைஸ் உயிரோடு இருக்கானா என்ன? நம்ம இங்கே போயிடுவோம் கைஸ். ரொம்ப பயமாக இருக்குது கைஸ். அப்புறமா மறக்காமல் பார்க்குறவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அப்புறமா பாய் கைஸ்.